ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான அருமையான ஒரு ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறது எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்களும் இணைந்து பயனடைய விரும்பினால் 9994104160 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் மற்றும் குவாலிஃபிகேஷனை அனுப்புங்கள். விரிவான தகவல்கள் உடனடியாக கிடைக்கும். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பறவை இனங்களிலேயே அதிகபட்சமாக 70 ஆண்டுகள் உயிர் வாழக்கூடியது கழுகு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த கழுகு 70 ஆண்டுகள் உயிர் வாழணும் அப்படின்னா அது தன்னோட 40வது வயதில் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கும். அதாவது அந்த 40வது வயசில் அந்த கழுகுகளோட இறக்கைகளோட பலம் ரொம்பவே குறைஞ்சிரும். அதால் உயரத்தில் பறக்க முடியாது. அப்போ ஒன்று அது சாகணும். அப்படி இல்லை அப்படின்னா அது தன்னுடைய இறகுகள், நகங்கள் இது எல்லாத்தையுமே உதுத்துட்டு 5 மாதம் வரைக்கும் அந்த இறகுகள்லாம் திரும்ப முளைச்சி அந்த நகங்கள்லாம் திரும்ப வளர்றது குகையிலே இருக்கணும். அப்போ அந்த 5 மாதமும் அதுக்கு சாப்பாடு எதுவுமே இல்லாமல் போராட்டமான வாழ்க்கை தான். அப்போ அந்த கழுகு எதை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னா சாகிறதை தேர்ந்தெடுக்காது. இந்த 5 மாத போராட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அது உயிரோடு இருக்கும்போதே ரெக்கை எல்லாத்தையுமே பிடுங்கி போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த காலு நகத்தை எல்லாம் அப்படியே கொத்தி கொத்தி பெரிய பாறையில் இடித்து ரத்தம் சொட்ட சொட்ட பிச்சு போட்டுட்டு போய் குகைக்குள்ளே இருந்து அந்த 5 மாதமும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அது திரும்ப அந்த நகங்கள் இறக்கைகள்லாம் முளைச்சி வந்ததுக்கப்புறம் அழகாக சிறகு அடித்து உயர 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 பறந்து போகும். அப்போது எல்லாருக்குமே, மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, பறவைகளுக்குமே இந்த போராட்டம் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அதாவது நாம் லைஃப்பில் எல்லாரும் சொல்லுவாங்க வாழ்க்கையே போராட்டம் தான் அப்படின்னு சொல்லி. அது உண்மைதான். போராடாமல் கிடைக்கிற எதுவுமே நமக்கு நிலையாக இருக்காது. போராடி கிடைக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷத்தை தெரியும். அது நிலையான வெற்றியை கொடுக்கும். எதையுமே கஷ்டம் அப்படின்னு நினச்சா அது கஷ்டம்தான். இந்த கஷ்டத்துலேருந்து நாம் மீண்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சி நாம் நம்பிக்கையோடு போராடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதாவது இந்த விடாமுயற்சியோட தொடர் முயற்சி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் எதையுமே நாம் சாதிக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.